ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்வீட் ஐட்டம் தான் பண்ண போகிறோங்க. இந்த ஸ்வீட் வந்து வாயில் போட்டால் கரைஞ்சிடும். அந்த மாதிரி ஒரு ஸ்வீட் ஐட்டம் தான். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கப்பு வந்து மைதா, அரை கப்பு வந்து ரவை, 1/4 கப்பு பால் பொடி. இது கூட வந்து பேக்கிங் சோடா, பேக்கிங் சால்ட் இது தாங்க நம்மளுக்கு தேவை இம்பார்ட்டண்ட்டு. பால் வந்து சூடாக இருக்கக்கூடாது, நல்லா ஆறின பாலாக இருக்கணும். பாலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம வந்து ஒரு சப்பாத்தி பதத்துக்கு நம்ம எடுத்துகிட்டு வரணும். இதை வந்து மிக்ஸ் பண்ணச்சே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கட்டி இல்லாமல் நல்லா சாஃப்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பால் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. பால் வந்து தண்ணி போல் ஊற்றிடாதீங்க. கொஞ்சம் டவ் மாதிரி நல்லா திக்கான ஒரு கண்டிஷனுக்கு மாவு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா 1 ஹவர் ஊற வச்சிட்டிங்கன்னா அது வந்து நல்லா உப்பி வரும். அதுக்கப்புறமா வந்து நம்ம நல்லா மாவு வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நல்லா ஒரு இந்த மாதிரி ஒரு பீஸா டைப்பில் நம்ம வந்து நல்லா ரவுண்டாக பண்ணிக்கலாங்க. இது வந்து ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப வந்து நைஸாகவும் இருக்கக்கூடாது. ஒரு அளவில் இருந்தால் மாத்திரம் போதும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் நல்லா ரவுண்ட் பண்ணிவிட்டேன். சைடில் இருக்கிறது மொத்தமாக நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். அப்போ தான் நம்மளுக்கு வந்து கட் பீசஸ் வந்து போட முடியும். இந்த கட் பீசஸ் பார்த்தீங்கன்னா உங்கள் இஷ்டம். உங்களுக்கு என்ன மாதிரி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி போடலாம். இல்லை இது மாதிரி அச்சு இருந்தால் கூட போடலாம். நான் வந்து இந்த சாதாரணமாக இந்த மாதிரி போடுறேங்க, பீஸாக இருக்கிறதுக்காக. இந்த மாதிரி போட்டு வச்சுக்கிட்டு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. நான் எந்த அளவில் எடுத்துக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த அளவில் தான் எடுத்துக்கிறேன். இதுக்கு மேலே நம்ம வேண்டாம். எண்ணெயை கொஞ்சமாக எடுத்துக்கிட்டால் போதும், நிறைய எடுக்கணும் அவசியமே கிடையாது. ஏன்னா இது கொஞ்சம் போட்டாவே ஈஸியாக பொரிச்சு வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெயில் நல்லா சூடாக்கணும். அப்புறமா நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா இந்த மாதிரி டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கலரில் வந்தால் போதும், ரொம்ப டார்க் கலரில் எடுத்துகிட்டு வந்துடாதீங்க. உடனே போட்டு உடனே எடுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த கலரில் போதும். இதே மாதிரி அடுத்த ரவுண்டு போட்டுடலாம். ஏன்னா இது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஆகிடுங்க. 5 நிமிஷத்தில் இருந்தால் போதும், நம்மளுக்கு நொடியில் நம்மளுக்கு வந்து ஸ்வீட் ஐட்டம் ரெடி ஆகிடும். இந்த மாதிரி வந்து மொத்தமாக பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த கலரில் தான் எடுத்திருக்கேன் நான். மொத்தமாக வந்து பொரித்து எடுத்து வச்சுருக்கேன் நான். இங்கே பாருங்கள், சாஃப்ட் அவ்வளோ மாதிரி பஞ்சு மாதிரி இருக்கும். நம்ம சர்க்கரை வந்து நான் 2 கப்பு எடுத்துக்கிட்டேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அதாவது கட்டி தன்மை இல்லாமல் உடனே வந்து மிக்ஸ் பண்ணிட்டேன்னா ப்ரௌன் கலரில் ஆகிடும். இது வந்து கம்பி பாவுன்னு சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா, ரொம்ப வேண்டாம், லைட்டான ஒரு கம்பு இருந்தால் போதும். அந்த பாவில் வந்து நம்ம எல்லாமே வறுத்து வச்சு அதில் போட்டுட்டு எடுத்துட்டோன்னா சூப்பரான ஒரு ஸ்வீட் ஐட்டம் தாங்க. நொடியில் ரெடியாகும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.